எந்த க்ரீமுமே இந்த க்ரீம் மாதிரி யூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வேளையும் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது ஒரே நாள்லேயே உங்கள் ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருக்குது, ரொம்ப நாளாக டேன் இருக்குது, போகவே மாட்டேங்குது, பார்க்குறது டல்லாக இருக்குது ஃபேஸு. அது மட்டும் இல்லைங்க, பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் வந்து நிறைய இருக்குது ஃபேஸில், சுத்தமாக போகலைங்க அப்படின்றவங்க இந்த க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே க்யூர் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா பல க்ளோவாக மாறுங்க. ஒரே நல்ல சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நமக்கு தெரியுங்க இது என்ன அப்படின்ட்டு. உளுந்து தாங்க, அதாவது கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்துன்னு 2 வகை இருக்குது. நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கோம். இதில் தான் ஒரு சூப்பரான பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீமாகவும் நீங்கள் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இவ்வளோ உளுந்து நமக்கு தேவையில்லை. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் உளுந்து மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக கருப்பு உளுந்தை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த உளுந்து தோலோடு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த உளுந்தை வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். வெறும் 4 ஸ்பூன் தான் எடுத்துக்க போகிறேன். 2 3 4 ஸ்பூன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அழுக்குகள் இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ வடிகட்டி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா கழுவியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஊறிடுச்சு, நல்லா ஊறிருக்கு. ஊறணும் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அதே தண்ணியோடய நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நைஸாக நல்லா அரைச்சி எடுக்கணும். நம்ம எப்பொழுதுமே உளுந்து அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைச்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சதுனால ஒரு சூப்பராக நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது என்ன தான் அரைப்பட்டு நமக்கு வந்தாலும் ஃபில்ட்ரு பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கருப்பு உளுந்தாக யூஸ் பண்ணோம், ஆனால் நமக்கு கருப்பு கடலே தெரியல பாருங்கள், நல்லா ஒயிட் கலர்லேயே தான் இருக்குது பாருங்கள். இந்த லைட்டாக தொளி மட்டும் கொஞ்சம் நிற்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. வடிஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பீட்ரூட் தாங்க எடுத்துருக்கோம். இந்த பீட்ரூட் நம்ம தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவிட்டு அல்லது கட் பண்ணியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் வந்து கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இவ்வளோ பீட்ரூட்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஜூஸ் தான் நமக்கு தேவை. இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதை அப்படியே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கையிலேயே கூட நம்ம பிழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம். நல்லா அரைஞ்சதுனால நமக்கு ஃபுல்லாக வந்து கையில் பிழிஞ்சால் வராது, அப்படியே எல்லாமே அதிலே விழுது. கை பாருங்கள் என்ன கலராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பீட்ரூட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், ஓப்பன் போர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும், தோல் சுருக்கங்கள் அடிக்குங்க, அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். சொல்லப்போனால் நம்மளுடைய இளமையாக சூப்பராக தக்க வச்சுக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபேஸுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் இதை வந்து நல்லா வடிகட்டி வச்சு பாருங்கள், எந்த ஒரு பியூராக நம்ம எடுத்துட்டோம். வெறும் ஜூஸ் மாத்திரம் தான் இருக்குது பாருங்கள், சக்கைகள்லாம் சுத்தமாக இல்லை, நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூட ஒரு முக்கியமான பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காஃபி பவுடர் தாங்க ஆட் பண்ண போகிறோம். 2 ரூபா பேக்கெட்டில் நான் ஒரு பேக்கெட் சன்ரைஸ் எடுத்திருக்கேன். அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலிஷன் பண்ணி கொடுக்கும், நல்லா வந்து ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் கலந்தவொடனே இன்னும் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம கலர் ஆகிடுச்சு. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அடுப்பில் நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் ஆன் பண்ணி விட்டாச்சு. நம்ம காஃபி பவுடரும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம கலராக இருக்குங்க.
நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டே இருக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது வந்து நல்லா திக்காக மாறணும், அது வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தொட்டோம்னா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டணுங்க, அந்த அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் திக்காக நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் காஃபி பவுடர் எக்ஸ்ட்ரா கூட இதில் சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றுமே கிடையாது. 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் காஃபி பவுடர் அல்லது 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். முக்கியமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு தான் கேட்குறீங்க. நல்லா திக்காக வந்து பாருங்கள், இன்னும் கூட நமக்கு திக்காக மாறி வரணும். சைட்லலாம் இந்த மாதிரி பிடிக்கும், அப்போ நம்ம எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி எடுத்தோம்னா நெத்தியில் பொட்டு வைக்கணும், அப்படி பொட்டு வச்சோம்னா நிற்கணும், அந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது. அந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா திக்காக மாறிடுச்சு. எப்படி இருக்கு நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்தோம்னா பாருங்கள் கையில் வந்து ஒட்டும், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும், சூடாக இருக்குது. ஃப்ளேமை வந்து குறைச்சிடலாம், பாருங்கள் எப்படி ஒட்டிச்சு பாருங்கள் நல்லா. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனை போட்டு கலக்கவும் அதுவும் அந்த கலரில் மாறிடுச்சு. நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே ஒரு யம்மியான கலரில் இருக்குது பாருங்கள். வாவ், செம்ம கலர் ஆகிருக்கு. இந்த க்ரீமை நீங்கள் வெளியில் வச்சு 2 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 10 டேஸ் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம், கெட்டு போகவே போகாது உங்களுக்கு. இப்போ பாருங்கள் அந்த பீட்ரூட் கலர் நல்லா இந்த உளுந்தில் வந்து இறங்கிருச்சு, இறங்கி நல்லா திக்காக மாறிடு பாருங்கள். கிண்ட கிண்ட எப்படி வந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும். எப்படி திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இந்த க்ரீமையே நீங்கள் 1 மாதம் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையான க்ரீம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விஸ்க் இருந்தால் கூட வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்படி எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். எதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய பவுலுக்கு மாற்றணும், டேரெக்டாக நம்ம பாட்டிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பொருளை மட்டும் நம்ம சேர்க்கணும். அதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இது வந்து கேர்டுங்க, நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம்னா நம்ம வாட்டர் எல்லாமே ஃபுல்லாக இருந்து போயிடும். நல்லா திக்கான யோகட் நமக்கு கிடச்சிரும். இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த யோகட் சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸில் நல்லா டேன் எல்லாம் செம்மையாக ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்குங்க. ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் தாராளமாக இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது. இது யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது. அப்புறமேட்டு ஆயிலாக ஒரு சிலருக்கு ஃபேஸில் ஆயில் வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி வராது. ஒரு சிலருக்கு அலர்ஜிலாம் ஏற்படும், அதெல்லாம் ஏற்படாது, எதுவுமே பண்ணாது. நமக்கு எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஷூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் வேணால் நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆப்ஷனல் தான். நான் எதுவுமே யூஸ் பண்ணலங்க. இப்போ நம்ம கருப்பு உளுந்து, அப்புறமேட்டு பீட்ரூட், அது கூட காஃபி பவுடர்,
நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்ல கெட்டியான தயிர். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கே செம்மையான ஒரு கலரில் சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணிப்போம். இதை வந்து நல்ல ஒரு ஏர் டைட் பாட்டிலில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 10 டேஸில் உங்களுக்கு தாராளமாக வருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம நைட் க்ரீம் டே க்ரீம்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. 1000 500 இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம ஃபேஸை வீண் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னாலே போதும். நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு டைட்டான மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீமை என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஃபேஸ் ப்ரைட்டாக மாறப்போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த ஏரெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நல்லா இந்த மாதிரி தட்டிட்டோம்னா எல்லாம் ஃபுல் கெட்டே போகாது. சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கை வச்சு எடுக்காமல் ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் பாருங்கள் பயங்கர டேனாக இருக்குது. வெயிலாம் ஆரம்பிச்சிருச்சா பயங்கர வெளியே போகும்போது பயங்கர வெயிலாக தான் இருக்குது. உடனே டேன் ஆகிடுது ஃபேஸு. இப்போ இந்த டேனை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த க்ரீமை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட யூஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு என் டேனெல்லாம் என் ஃபேஸில் இருக்க டேன்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக இந்த க்ரீம் எடுத்துக்கலாம். ஃபேஸை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் நிறையாவே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டாலே போதும். இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. காலை மாலை இந்த மாதிரி 2 டைம் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி க்ளோ பண்ணி கொடுக்கும். நீங்கள் சோப்பே யூஸ் பண்ண வேணாம். இது ஒன்றை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்குக்கு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். கை கால்கள் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் ஹோல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தாமல் மைல்டாக தான் கொடுக்கணும் எப்பயுமே. நான் கொஞ்சம் திக்காகவே ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறணுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது. அதனால நான் கொஞ்சம் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றிட்டா நல்லாயிருக்கும். டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதனால நான் ஃபுல்லாக திக்காகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உடனே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா டேனெல்லாம் போய் ப்ரைட்டாக மாறணும் அப்படின்னா நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டா போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாம் அப்ளை பண்ணுறதுனால ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ 10 to 15 மினிட்ஸ் விட்டாச்சு. ஃபேஸ் பாருங்கள் ஓரளவுக்கு தான் ட்ரை ஆகும். ஏன்னா நம்ம உளுந்துன்றதுனால அப்படியே மாய்ச்சராகவே நம்ம ஃபேஸில் இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி வச்சு ஊற்றி விட்டுக்கலாம். நான் ஃபேஸில் இருக்க ரிமூவ் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்காக போட்டு மசாஜ்லாம் பண்ணவே வேண்டாங்க. ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணும்போது ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோம். அதனால் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக ரிசல்ட் வந்துருக்குங்க. வாவ். நீங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ பிரைட்டாக ஈவன் டோனில் இருக்குது பாருங்கள். நல்லா டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கு. நிறைய பேர் கமெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் மேக்கப்பில் தான் இருக்கீங்க அப்படின்றாங்க. மேக்கப்பில் இருந்தாலும் கூட நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டும் பொழுது பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக ஸ்கின் நல்லா மாறி இருக்குது அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி மேக்கப்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒன்றே ஒன்று நான் போடுறது என்னன்னா லிப்ஸ்டிக் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது.
எப்படி ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுத்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பயப்படாமல் நீங்கள் எடுக்கலாம். நைஃப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 டைம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்படி எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் லைவாக ரிசல்ட்னு தெரிஞ்சுக்குவீங்க. நான் வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஃபேஸில் ஏதோ அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிடக்கூடாதுங்க, அதுக்காக சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க சொல்கிறீங்க லைட் போடுறாங்க, ஃபேஸில் ஏதோ அப்ளை பண்ணிட்டு வராங்க, மேக்கப்பில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுற ஃபேஸை சத்தியமாக சொல்கிறேங்க, நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து உள்ளே வரதான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்கின்னாக, ஃபேஸ் பார்க்க பளபளன்னு ப்ரைட்டாக. இங்கே பாருங்கள், என் கைக்கு ஃபேஸ்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. நான் தூரமாக கூட வச்சு காட்டுறேன். என் கை எவ்வளோ டார்க்காக தெரியுது பாருங்கள். ஆனால் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க. வாவ், ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த க்ரீமே நீங்கள் தேடாதீங்க. கண்டிப்பாக சொல்லப்போனால் இது இந்த ஒரு க்ரீம் மட்டும் நமக்கு போதும். ஃபேஸை வந்து எவ்வளோ ப்ரைட்டாக, சூப்பராக, க்ளோவாக, செம்ம ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அந்த பளபளன்னு இருக்குது பாருங்கள். அந்த மூக்கிலலாம் நல்லா ஷைனிங் கொடுத்துருக்கு. நான் துடைக்க கூட இல்லை, அப்படியே தான் உங்கள்கிட்ட நின்று காட்டிக்கிட்டு இருக்கேன். கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தெல்லாம் அப்படியே அசால்ட்டாக தூக்கிடுங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. என் டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு. காலையில் கொஞ்சம் வேலை எனக்கு இருந்துச்சு, வெளியில் தோட்டத்துலாம் வேலையாக இருந்துச்சா, எங்கள் கார்டனில் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அப்படியே ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிடுச்சு. அப்படியே நினச்சேன் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், செம்ம ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் அதாவது மைல்டாக மேக்கப் போட்டு வெளியே கிளம்ப போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி மேக்கப் போட்ட மாதிரியே தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு மேக்கப் போட்டாலே மேக்கப் போட்ட மாதிரி தான் ஃபேஸ் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கிறதுனால சாதாரணமாக நீங்கள் பவுடர் மட்டும் அடிச்சிட்டாலே ஃபேஸ் சூப்பராக இருக்குங்க. செம்ம ரிசல்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.